இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பானுவோட ரூம்குள்ள வந்துட்டோம். பானுவோட ரூம்குள்ள தான் நிறைய ரகசியங்கள் இருக்கு, நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு. டெய்லி போடுற 4 ட்ரெஸ் மட்டும் வெளியில துவச்சு ஆனா ட்ரெஸ்ஸே இல்லைல்ல உங்ககிட்ட? ஆமாங்க, இல்ல உண்மையிலேயே இப்போ வந்துட்டு அவுட் ஆஃப் க்ளோத் தான், ட்ரெஸ்ஸே இல்லை. இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு, ஃபேவரட். இது ப்ரைஸ் எவ்வளோ? இது ஒரு 1.5. இது வந்துட்டு என்னோட ரொம்ப ஃபேவரட். ஆக்சுவலி இது செம்ம க்யூட்டா இருக்கும். ஓ வாவ், என்னங்க இது? இதுதாங்க என்னமோ கலரே வைப்ரண்டா இருக்கு ஒரு மாதிரி. இதை நான் இன்னும் போட்டு எதுவும் எடுக்கல. இது எவ்வளோ ப்ரைஸ்? இது வந்துட்டு ஒரு 2.5 or 3 சம்திங். நாங்கெல்லாம் ஊருக்கு போனா ஒரு சுடிதார், ஒரு பேண்ட்டு, ஒரு ஷாலு, பல ஐட்டங்களை மடிச்சு பேக்ல வைக்கிறதுக்கே பத்தாது. இவங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லைங்க, இவங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்னர்ஸ் வச்சுப்பேன். வாவ், சட்டை சட்டை எப்படிங்க? சட்டை மேலே எத்தனை பட்டன் அப்படிங்கிற மாதிரி கலர் கலரா முத்தெல்லாம் இருக்கு. எங்க தேடி தேடி போய் வாங்குவீங்களா? ஆமா, நான் ஒரு செம்ம பிரா அண்டர்வேர் லவ்வருங்க. இது வந்துட்டு வாங்கி 4 வருஷம் இருக்குங்க. இது வாங்கும் போது ஐ காட் இட் ஃபார் 4. ஆனா உண்மையிலே இவ்வளோ வருஷம் எனக்கு இது வருது. இப்போவும் நான் அதை யூஸ் பண்றேன். கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும், பட் இன்னும் ஒரு 4 வருஷமே போடலாம், அந்த அளவுக்கு இது வருது. ஸோ இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? ஆஹா, ஆக்சுவலி நான் நார்மலா போயிட்டு நான் கேட்ட வரைக்குமே சொல்லிடவா? நான் கேட்ட வரைக்குமே இந்த இடத்துல இருக்கிறதே வந்துட்டு ஒரு 40,000 கிட்ட இருக்கும். இது நம்ம ஷூட் நம்ம எடுக்கிறோம். ஆமா, நம்ம எடுக்கிறோம் இன்னைக்கு. கியூட்டா தானங்க இருக்கு. ஆக்சுவலி இது கொஞ்சம் லைட்டா லூஸ், இதெல்லாம் போட்டால் நல்லா டைட்டா ஃபிட்டிங்காக இருக்கும். இது செம்ம கியூட்டா இருக்கு, எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். இல்லை, இது எப்படி போடுறது எனக்கு தெரியல. இது இத்தினோண்டு தாங்க வரும். இங்கே பாருங்க. இது வந்துட்டு என் ரூம். இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பானுவோட ரூம்குள்ள வந்துட்டோம். பானுவோட ரூம்குள்ள தான் நிறைய ரகசியங்கள் இருக்கு, நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னனால நம்ம அதெல்லாம் போய் பார்க்க போறோம். இப்போ ஸ்ட்ரெயிட் அங்கே தான் போறோம், போய் பார்க்க போறோம். பானு நாங்கள் உங்க ரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஹாய். இதெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட், இதெல்லாம் ஸ்கூல்ல நான் கொஞ்சம் மட்டமா தான் இங்கே இருப்பேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது நான். இது எங்க டாடி வந்துட்டு எங்க மம்மிக்கு கிஃப்ட் பண்ண டாக், அவங்க லவ் பண்ணும்போது. ஓகே, ஸ்வீட்டி. இல்ல ஃபேமிலியே பயங்கரமான லவ்விங்கான ஃபேமிலி. லவ் தாங்க எல்லாம். போங்கப்பா, இப்போ நம்ம வந்துட்டு இந்த வார்ட்ரோப் ஓபன் பண்ணலாம். இதுதான் இவங்களோட வார்ட்ரோப். இது கன்றாவியா இருக்கும். எல்லா வார்ட்ரோப்புமே அப்படிதான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. இது வந்துட்டு அமிக்கி திணிச்சு அமிக்கி வச்சிருக்காங்க. டெய்லி போடுற 4 ட்ரெஸ் மட்டும் வெளியில துவச்சு ஆனா ட்ரெஸ்ஸே இல்லைல்ல உங்ககிட்ட? அது எல்லா கேர்ள்ஸுக்கும் இருக்கு. ஆமாங்க, இல்ல உண்மையிலேயே இப்போ வந்துட்டு அவுட் ஆஃப் க்ளோத் தான், ட்ரெஸ்ஸே இல்ல. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த பக்கம் வேற எல்லாத்தையும் போட்டாச்சுப்பா, எல்லாமே போட்டாச்சு. இது ஃபுல்லா ட்ரெடிஷ்னல். இதெல்லாமே எங்கத்த போடுறது? என்னதான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் உங்களுக்குன்னு பிடிச்ச சில ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல? ஆமா, அந்த ட்ரெஸ்ஸஸை தான் நம்ம பார்க்க போறோம். டன். இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் ஃபேவரட்ஸ் பார்க்கலாமா? இது சிகேல வாங்கினது, ஒரு 1 year இருக்கும். இதுவும் இது H&Mல வாங்கினது. ஓகே, இது ரெண்டும் எனக்கு செம ஃபேவரட். எவ்வளோ இது ப்ரைஸ்? எவ்வளோ? இது ஒரு 1.5. இது ஒரு 2.5. ஃபைன். இது போல இன்னும் என்னென்ன இருக்கு? நிறைய இருக்கு. ஓகே, இது வந்துட்டு என்னோட ரொம்ப ஃபேவரட். ஆக்சுவலி இது செம கியூட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு தான் நம்ம. ஓ வாவ், என்னங்க இது? இது H&Mல என்னோட சைஸ் ஒன்று மாட்டுச்சுன்னு ஐ காட் தீஸ் 2. ஓகே, இது ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. இது ஒரு 3 கிட்ட. ஆனால் எங்கள் மம்மி கிட்ட அடம் பிடிச்சி எனக்கு வேணும், இது கிடைக்காது அப்படின்னு. இது ஒரு 1.5 கிட்ட. அப்புறம் இதுவும் செம கியூட்டா இருக்கும். இது ஆக்சுவலி நான் ஆன்லைனில் வாங்கினேன். ஓகே, இது எப்படின்னா இப்படி வரும், லைக் இப்படி, அண்ட் யூ ஹேவ் டு டைட் அட் த பேக். ஸோ இது எப்படி நாட் பண்ணுறாங்க? நாட் பண்ணிட்டு அதுவும் இது அந்த செட்டோட வந்துச்சு. ஸோ ஐ இப்போ யூஸ் டு வேர் தீஸ் 2. இதுவும் எல்லாம் H&M. மோஸ்ட்டாக ஐம் லைக் திஸ் H&M CK பர்சன் தான். இதுக்கு அப்புறம் இதுதாங்க என்னமோ கலரே வைப்ரண்டா இருக்கு ஒரு மாதிரி. இதை நான் இன்னும் போட்டு எதுவும் எடுக்கல, நிறைய இருக்கு உள்ள ஸ்டஃப். டைம் கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம மெதுவா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ ப்ரைஸ்? இது வந்துட்டு ஒரு 2.5 or 3 சம்திங். அதுக்குள்ளதான் இது எல்லாமே எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. ஆமா, இதுக்கு தாங்க ஓவரா காசு போகுது. ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ் கூட. இதுவும் வந்துட்டு இது H&M. இது டாப்பாவும் யூஸ், ஆக்சுவலி டாப் இப்போ
நாங்கெல்லாம் ஊருக்கு போனா ஒரு சுடிதார், ஒரு பேண்ட்டு, ஒரு ஷாலு, பல ஐட்டங்களை மடிச்சு பேக்ல வைக்கிறதுக்கே பத்தாது. இவங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு ஜீன் எடுத்து வச்சுட்டு ஒரு 4 ஆமா எக்ஸாக்ட்லி இது மட்டும் டி-ஷர்ட் மாதிரியும் ஐ மீன் டாப் மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பாருங்க டாப் மாதிரி. இப்போ இதுவும் பாத்தீங்கன்னா இந்த சைஸ் தாங்க வரும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ இது போட்டிருக்க மாதிரி தான் இதுவும் வரும். இதெல்லாம் வந்துட்டு எப்பவுமே என்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என் பேக்லயே இருக்கும். அப்புறம் தேவையான ஏதாவது ட்ரெஸ், ஃப்ராக், அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு இன்னர்ஸ் வச்சுப்பேன். ஸோ அது கரெக்டா வரணும். கரெக்டா இருக்கும். ஸோ இது மட்டும் தானே, இன்னும் நிறைய கலெக்ஷன் நிறைய இருக்கு. இதெல்லாம் என் ஃபேவரட்ஸ். ஸோ இதுவும் சிகே தான். சிகேல நிறைய இருக்கு. அது எங்க எல்லாம் துவைக்க போட்டிருப்பாங்க. இது 3ம் எப்பவுமே போடுறது. அப்புறம் இது வாவ், சட்டை எப்படிங்க, சட்டை மேலே எத்தனை பட்டன் அப்படிங்கிற மாதிரி கலரா முத்தெல்லாம் இருக்கு. எங்க தேடி தேடி போய் வாங்குவீங்களா? ஆமா, நான் ஒரு செம்ம பிரா அண்டர்வேர் லவ்வருங்க. அது இவ்வளோ கியூட்டா வாங்க முடியுமோ, அது என் உடம்புக்கு கியூட்டா நிறைய கிடைக்குமா, அதனால நான் போயிட்டு பார்த்து ஷாப் பண்ணுவேன். குட்டி குட்டியா இருக்கலாம் தூக்கு, நம்மள்து தான் அப்படின்ட்டு. இது வந்துட்டு ஆன்லைன்ல வாங்கினது. இதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இது ஒரு 2,500 கிட்ட. அண்ட் இது வந்துட்டு H&M. இது ஒரு 2 எல்லாம் இதுதாங்க. இது ஆக்சுவலி இது வந்துட்டு வாங்கி 4 வருஷம் இருக்குங்க. இது வாங்கும் போது ஐ காட் இட் ஃபார் 4. ஆனா உண்மையிலே இவ்வளோ வருஷம் எனக்கு இது வருது. இப்போவும் நான் அதை யூஸ் பண்றேன். கலர் தான் வெளுத்து போயிடுச்சு. வாங்கும் போது எல்லாரும் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். பட் இன்னும் ஒரு 4 வருஷமே போடலாம். அந்த அளவுக்கு இது ஒர்த்தா இருக்கும். எவ்வளவு மணி போடுறோமோ அவ்வளோ ஒர்த்தா இருக்கும். உண்மையிலே அண்டர் கார்மெண்ட்ஸ் நம்ம நல்லா காட்டனா கம்ஃபர்டபுளா வாங்கணும். மணியை தாண்டி இட் ஷுட் பி லிட்டில் லூஸாவோ இந்த மாதிரி டைட்டா ரொம்ப இந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்துட்டு ஓகே வெளில போறோமா வந்தோமா கழட்டி வச்சிடணும், அவ்வளவுதான். மற்றபடி இதெல்லாம் காட்டன் தான். ஸோ உள்ள போடுற இன்னர் வேர்ஸ்க்கு மட்டும் இல்ல, உங்களோட ட்ரெஸ்ஸஸ் ஆக்சுவலா இன்னர் வேர் சொல்லக்கூடாது. உங்களோட டீஸ், உங்களோட டீஸுக்கு வந்துட்டு டி-ஷர்ட்ஸ்னே சொல்லலாம், இன்னர் வேர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? ஆஹா, ஆக்சுவலி நான் நார்மலா போயிட்டு நான் கேட்ட வரைக்குமே சொல்லிடவா, நான் கேட்ட வரைக்குமே இந்த இடத்துல இருக்கிறதே வந்துட்டு ஒரு 40,000 கிட்ட இருக்கும். என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, 3,3,3,3,3,3ன்னு சொல்லிட்டீங்க. பாதி துவைக்க கிடக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, அப்ப கணக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, நான் வரும் ஒரு 20-25 கிட்ட. கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டேன். அது எல்லாமே துவைக்க கிடக்குங்க, அதனால வந்துட்டு நான் அதிகமா சொல்லிட்டேன். இது டெய்லி யூஸ் பண்றது. இதெல்லாம் இன்னும் போட்டு ஷூட் பண்ணல, பண்ணணும். விரைவில் வீடியோ வரும், காத்திருங்கள். கண்டிப்பா. ஏன்னா இது சிகே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் எனக்கு ஃபிட் கரெக்டா இருக்கும், கம்ஃபர்ட் எனக்கு இல்ல. இது முன்னாடி இருந்தே இப்படிதான் போடுறீங்களா? முன்னாடில இருந்து ஆக்சுவலி பிக்கினி ஷூட் பண்ணணும்னு இல்ல, எனக்கு நார்மலாவே ஐம் obsessed with what I'm wearing. நான் இத பார்த்து பயந்துட்டேங்க. ஆக்சுவலி அப்படிங்களே, ஆக்சுவலா இது கொஞ்சம் நல்ல ஹை வேஸ்ட். இந்தாங்க, இதை பிடிச்சுக்கோங்க. இதை நம்ம ஷூட் நம்ம எடுக்கிறோம். ஆமா, நம்ம எடுக்கிறோம் இன்னைக்கு. கியூட்டா தானங்க இருக்கு, அவ்வளவுதான். இதுவும் இது மட்டும் தான் போட்டுப்பீங்க. நல்லா இது ஹை வேஸ்ட். நான் இன்னும் பண்ணல. ஆக்சுவலி இது கொஞ்சம் லைட்டா லூஸா இருக்கு. நம்ம இன்னும் ஒல்லி ஐட்டம் போல, கொஞ்சம் வெயிட் போடணுங்க. இதெல்லாம் செம்ம ஸ்லிம் ஃபிட். இதெல்லாம் போட்டா நல்லா டைட்டா ஃபிட்டிங்கா இருக்கும். இது செம்ம கியூட்டா இருக்கு, எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். இல்ல, இது எப்படி போடுறது எனக்கு தெரியல. இது இத்ரோண்டு தாங்க வரும். இங்க பாருங்க மக்களே, இது என்னன்னே எனக்கு தெரியல. போஸ்ட் போட்டுருக்கேன். இது போட்டுருக்கேன். ஓகே, நீங்க பார்த்தே அவனுக்கு இன்னும் என்னென்ன ரகசியங்கள்லாம் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி அதிர்ச்சி ஊட்டும் விதமா என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு ரூமா போய் பார்க்கணும். கண்டிப்பா.